காஞ்சிகேசன் பேசுகிறேன். பிக் பாஸ் பற்றி கொஞ்சம் பேசிடலாங்க. ஏன்னா நான் தொடர்ந்து ஒரு வாரமாக பிக் பாஸ் பார்க்கறதை விட்டுட்டேன். ஏன்னா பிக் பாஸ் வச்சா நம்மளுக்கே பயமாக இருக்குது. நம்ம வீட்டில் ஏதோ சண்டைன்ட்டு பக்கத்து வீட்டில் பார்க்குறாங்க. ஏதோ அவ்வளோ சவுண்டு, வால்யூம் எவ்வளோ கம்மி பண்ணாலும் சவுண்டு வருது. அந்த உள்ளே இருக்கிற பிளேயர்ஸுடைய மைக்காவது கட்டிட்டு பேச வைக்கலாம். அது நான் தான் அப்படின்னு பார்த்தேன்னா, அன்றைக்கி சேதுபதி அவரும் அப்படி தான் சொல்லிட்டாரு. மைக் வச்சு பேசுகிறாரு, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ சவுண்டாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. இப்போ உள்ளே போயிடுற பார்ட்டிங்க எல்லாமே எங்கேருந்து செலக்ட் பண்ணாங்க, எப்படி செலக்ட் பண்ணாங்க ஒன்றுமே தெரியல. மார்க்கெட்டில் போயிட்டு ஏதோ புள்ள பிடிக்கிறாங்க மாதிரி ஏதோ ஒன்று வாங்க ஏறின்னு ஏற்றிக்க மாட்டாங்க, என்னான்னு தெரில. ஒன்று கூட சரியில்லைங்க. ஒரு 2 பேருன்னு சொன்னேன். இப்போ அந்த 2 பேர் கூட எல்லாம் கொலாப்ஸில் எல்லாமே இதுவாக ரிப்பேராக இருக்குது. இதில் வேறு அவர் விஜய் சேதுபதி சனிக்கிழமை ஏதோ ஓவர் இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாரை பற்றியும் பேசினார். ஆனால் கமருதீனை பற்றி ஏன் பேசலை எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் விஜய் டிவி ஆள் அவர் அப்படின்னு தெரில. கமருதீன் அவ்வளோ டான்ஸ் ஆனார், அசிங்கம் பண்ணார். எனக்கு நானே ராஜா ஆவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஓவர், நான் வெளியே போனால் கவலைப்பட மாட்டேன் ஆட்போட்டு என்னென்னமோ பண்ணார். அவரை பற்றி ஏன் பேசலை, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா விஜய் டிவி கண்டென்ட் அப்படின்னு தெரியல. அப்புறம் பார்த்தா நாளத்தியம்மா இது பண்ணிவிட்டு சரி நான் அந்த அகோரிய கலையார்ச்சனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீ தான் இந்த வாரம் அப்படின்னு போகணும். அவருக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் வெளியே போகும்போது பார்த்தா வருத்தமாக போகும்போது அவர் ஜாலியாக நான் சொன்னேன், இனிமேல் நான் பொண்டாட்டியை பசங்க கூட ஜாலியாக இருப்பேன்றாரு. அதாவது உள்ளே போயிட்டு போகிறோம், ஏதோ லீவ் முடிச்சுட்டு போகிற மாதிரி போனேன். இதுக்கு முதல்ல டைரக்டர் போனார். அவர் என்ன சொன்னார்னா, என்னை விட சீனியரில் விஜய் எனக்கு ஜூனியரு, நான் டைரக்டரு, அதுக்கான மரியாதை இல்லை, நான் போயே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு அவர் என்னென்னமோ அவர் விட்டார். அப்புறம் இன்னொரு லேடி அனுப்பிச்சாங்க, அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க. அப்புறம் இந்த ஆதிரி அனுப்பிச்சாங்க, மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படின்ட்டாங்க. நீங்கள் ஏன் பிக் பாஸ் குழந்தைங்களை வச்சுன்னு பார்க்குறேன்னு கேட்குறாங்க. நான் தானே, ஏன்னா இது 11 மிட் நைட் மசாலா மாதிரி இது நடக்குது. அது அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். இந்த அழகில் நேற்று ஒரு 4 பேர் அனுப்பிச்சாங்க வைல்டு கார்டன். ஐயோ, அவங்க வரும்போது பயங்கரமான ஆளாக வந்தாங்க. யார் பிரஜன், சாண்ட்ரோ, அதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒரே டைமில் ஒரே ஷோ இதுதானா. ஏன்னா இதுக்கு மேலே அவங்க எப்படி வருவாங்க தெரியல. 2 குழந்தைகளை விட்டு வந்துன்னு சொன்னாங்க. அப்புறம் அமித்னு ஒருத்தர் திவ்யான்றது பழைய சீரியல் ஆக்டரு, கமருதீனுடைய அவங்க கூட நடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதான் விஷயம். இந்த 4 பேரும் வரும்போது அவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க, நான் போய் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு. ஆனால் கும்கியான மாதிரி அமைச்சிருக்காங்க. இவங்க 4 பேருமே இன்றைக்கி ப்ரொமோ பார்த்தல பயமாக இருக்குது. பார்வதி குரலில் 4 பேரும் சைலண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீ யார் என்னை கேட்கறதுக்கு, உன் வேலையை பார், நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறாமான்னாங்க. எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. இது என்ன ஆகுமோ தெரியல. போக போக பார்க்கலாம், இல்லாட்டி பார்க்காமே இருக்கலாம். ஓகேவா, ஜாலியாக எடுத்துக்கோங்க. பிக் பாஸ் வேணாங்க, இழுத்து மூடிட்டா